புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மாற்றுத்திறனாளி அருண்குமார் என்பவருக்கு புதுக்கோட்டை தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலகத்தில் கணினி ஆபரேட்டர் பணிக்கான நியமன ஆணையை தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் BE கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்துள்ள அருண்குமாரின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. நான் படிச்சது பாலிடெக்னிக் துரையசபுரம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல படித்தேன். அப்புறமாக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பட்டுக்கோட்டையில படித்தேன். படிச்சுட்டு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்று 2024 எக்ஸாம்ல கோட்டாவில் 4வது ரேங்க் வாங்கியும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன்ல இந்த வருஷம் 2026 நடந்த எக்ஸாமினேஷன்ல கோட்டாவில் 13வது ரேங்கும், இன்னொரு போஸ்ட்ல அதே போஸ்ட்ல 15வது ரேங்கும் இருக்கேன். எந்த பணியும் கிடைக்கல. அப்புறம் அமைச்சர் ஐயாவை சந்திச்சு எனக்கு ஏதோ ஒரு அரசு பணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சேன். ஐயா உடனே மனுவை பரிசீலனை பண்ணி எனக்கு தொழிலாளர் நலத்துறையில ஏதோ ஒரு அரசு பணியை கொடுத்துட்டாங்க. 2 நாளாச்சு சார் நான் ஒர்க்ல ஜாயின் பண்ணி. இன்னைக்கு பணியானை வழங்குறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக வந்திருக்கேன். நான் முகமது பர்வேஸ் ஐயாவை சந்திச்சு எனக்கு ஏதோ ஒரு அரசு பணி வேணும்னு சொல்லி அவரை மனு கொடுத்து கோரிக்கை வச்சிருந்தேன் சார். சார் ஐயா அவர்கள் உடனே பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுத்து தொழிலாளர் துறை நல அலுவலகத்துல எனக்கு ஏதோ ஒரு பணியை உடனே போட்டு கொடுத்துட்டாங்க. நான் இப்போ வேலையில ஜாயின் பண்ணி 2 நாள் ஆச்சு சார். இப்போ என்னை பணியானை வழங்குறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. வந்திருக்கேன். ஓகே தானே சார்? சார் மறந்துட்டேன். அதனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு அதில் கோட்டாதுர கிட்ட ரேங்க் வாங்கியும் எந்த வேலையும் கிடைக்கல. முகமது பர்வேஸ் ஐயாவை பார்த்து உடனே மனு கொடுத்து அவர் உடனே நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பணி அரசு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதனால என் குடும்பத்தின் சார்பாகவும் நானும் இதை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.